பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும்போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு என்று சொல்லுகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் புறப்பட்டு வருகிறார்கள். வரும்போது ஒரு பக்கம் பார்வோனுடைய சேனைகள், இன்னொரு பக்கம் பள்ளத்தாக்கு, இன்னொரு பக்கம் மலைகள், முன்பதாக செங்கடல். இந்த ஜனங்கள் பார்வோன் துரத்தி வந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே இந்த ஜனங்கள் எந்த பக்கமும் போக முடியாது, சுற்றிலும் நெருக்கப்பட்டார்கள். நெருக்கப்பட்ட நேரத்தில் இந்த ஜனங்கள் மோசே இடத்தில் போய் முறையிட்டார்கள். மோசே இடத்தில் முறையிட்ட உடனே இந்த மோசே தேவனிடத்தில் போய் ஜெபிக்கிறான். ஆண்டவரே என்று சொல்லி கதறும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே உன் கரத்தில் இருக்கிற கோலை எடுத்து செங்கடல் மேல் நீட்டு என்று சொல்லுகிறார். செங்கடல் மேல் அந்த மோசே அந்த கோலை நீட்டின உடனே அந்த செங்கடல் இரண்டாக பிளந்து போய் விடுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த செங்கடல் பிளந்த உடனே இஸ்ரேல் ஜனங்கள் பத்திரமாக மறுகரைக்கு போய் சேர்ந்தார்கள். அந்த பார்வோன் சேனைகளும் அந்த ஜனங்களை துரத்தி கடலுக்குள் வரும்போது மறுபடியும் ஆண்டவர் கோலை எடுத்து சமுத்திரத்தின் நீட்ட சொல்கிறார். சமுத்திரம் அந்த முழு பார்வோன் சேனைகளை மூடி போட்டது. இஸ்ரேல் ஜனங்கள் பத்திரமா மறுகரைக்கு சேர்ந்தார்கள். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தேவன் நம்முடைய கரத்திலேயே வைத்திருக்கிறார். நம்ம அநேக நேரத்தில் துன்பப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம், உபத்திரப்படுகிறோம். நம்முடைய இந்த உபத்திரவங்களுக்கும் துன்பங்களுக்கும் எல்லா தீர்வுகளையும் தேவன் நம்முடைய கரத்திலேயே கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதை மறந்து போய் விடுகிறோம். நம்ம சில நேரங்களில் தேவன் நம்மை மறந்தாரோ, நம்மை கைவிட்டாரோ என்று நம்ம அங்கலாய்த்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தேவன் நம்முடைய கரத்திலேயே கொடுத்திருக்கிறார். இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும்போது, அந்த மோசேயின் கையிலே ஆண்டவர் கோலை கொடுத்தார். எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த கோலை கொண்டு தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வருகிற துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வை தேவன் நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்து விடுகிறோம் தெரியுமா? சோர்ந்து போய் விடுகிறோம், வேதனைப்பட்டு விடுகிறோம். என்ன நடக்கப் போகிறது, என்ன சம்பவிக்க போகிறது என்பதை குறித்து நம்ம மறந்து போய் விடுகிறோம். நீங்கள் உதாரணமாக வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எலிசாவின் நாட்களில் ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி கடன் பெற்றாள். இவளால் என்ன செய்ய முடியல, அந்த கடனை திரும்ப கொடுக்க முடியல. இந்த கடன் கொடுத்தவன் என்ன செய்கிறான், அவளுடைய 2 பிள்ளைகளை அடிமையாக பிடிக்க வந்து கொண்டிருக்கிறான். இப்போது இந்த ஊழியக்காரனுடைய மனைவி எலிசாவிடத்தில் போய் முறையிடுகிறான். எலிசாவே, என்னுடைய புருஷன் ஒரு ஊழியக்காரன், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவன், ஆனால் கடன் வாங்கிட்டான், அதை கொடுக்காம செத்து போயிட்டார். இப்போ இந்த கடனை அடைக்க என்னால் முடியலை. கடன் கொடுத்தவன் என்னுடைய பிள்ளைகளை அடிமையாக பிடிக்க வருகிறான் என்று சொல்லி வேதனைப்படும் பொழுது இந்த எலிசா என்ன கேட்குறார்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவள் என்ன சொல்கிறா? என்கிட்ட ஒரு கூட எண்ணெய் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு. பாருங்கள், உடனே அந்த எலிசா சொல்கிறாரு, நீ பக்கத்து வீட்டில் போய் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா என்று சொன்ன உடனே அவள் பக்கத்து வீட்டில் போய் எல்லா பாத்திரங்களையும் வாங்கி கொண்டு வருகிறாள். வரும்போது அந்த வீட்டில் அந்த எண்ணெயை அந்த எல்லா பாத்திரத்துலேயும் ஊற்றும்போது அந்த எல்லா பாத்திரமும் நிரம்பி வழிகிறது. ஆமே. அதுக்கு பிற்பாடு இப்போ வேறு பாத்திரம் இருக்குதா என்று கேட்கும்போது வேறு பாத்திரம் இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்கள், அதோடு அந்த எண்ணெய் நின்று போனது. அந்த எண்ணெயை விற்று அவளுடைய கடனை அடைச்சி மீதமுள்ளதை அவள் குடும்பத்துக்கு ஜீவனம் பண்ணுவதற்கு செலவழித்தார் என்று வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கடன் பெற்ற ஊழியக்காரனுடைய மனைவியுடைய பிரச்சனைக்கு தீர்வை அவள் வீட்டுக்குள்ளேயே கர்த்தர் வைத்திருந்தார். அங்கே ஒரு கூட எண்ணெய் இருந்துச்சு. அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் பெருக பண்ணினார். அப்போது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சின்ன காரியத்தை கொண்டு மேன்மையாய் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தேவன் நம்முடைய கையிலே வைத்திருக்கிறார். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட ஜெபிக்கும்போது நம்மை நிச்சயமாக தேவன் ஆஸ்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார், நம்மை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சாரிபாத்து விதை வீட்டுக்கு தேவன் எலியாவை போக சொல்லுகிறார். இப்போ எலியா அங்கே போகிறார். போகும்போது அவளை சந்திக்கிறார். எலியா சந்தித்த உடனே அவள்கிட்ட கேட்குறாரு, உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு. அவள் சொல்கிறா, கொஞ்சம் மாவும் இதான் இருக்குது,
நானும் என் மகனும் சாப்பிட்டு சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி விறகு பொறுக்க வராங்க. இப்போ எலி என்ன கேட்குறாரு, அதை முதல்ல எனக்கு கொடுன்னு சொல்கிறார். ஆமென். அவள் எலியாவுக்கு சுட்டு கொடுக்குறா. அந்த மாவை அப்பமாக சுட்டு கொடுக்குறா. அந்த எலியா அந்த வாங்கி சாப்பிட்றான். அதற்கு பிற்பாடு பாருங்கள், அவள் வீட்டில் அந்த மாவு குறையவே இல்லை. பஞ்சம் தீர்றது வரைக்கும் மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. பாருங்கள், அந்த சாரிபாத் விதை வீட்டில் அந்த இருக்கிற காரியத்தை வைத்தே தேவன் ஆஸ்வதிக்கிறார். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய கரத்திலே தேவன் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வைத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த சூழ்நிலை மாறும். கடன் பாரமாக கவலைப்படாதுங்க, வியாதியாக கவலைப்படாதுங்க, என்ன செய்ய போகிறோம் தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா, கவலைப்படாதுங்க. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது எல்லோரும் பசியாக இருக்கிறாங்க. பசியாக இருக்கும்போது அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். பெரிய ஒரு பட்ஜெட். இப்போ இயேசு நம்முடைய சீசரை சொல்கிறாரு, இவங்களுக்கு நீங்களே சாப்பாடு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. ஒன்று அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் எப்படி கொடுக்க முடியும், 200 பணத்துக்கு மேலே இருந்தால் கூட காணாது அப்படி சொல்லும்போது, அங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான். அவன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசுவிடம் கொடுக்குறான். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் பெருக பண்ணி 5000 பேரை போஷிக்க வைக்கிறார். அல்லேலூயா, மீதம் எடுக்க வைக்கிறார். அந்த இடத்துல அந்த பிரச்சனைக்கு தீர்வை தேவன் அங்கேயே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனைக்கு தீர்வை தேவன் உங்கள் கையிலேயே கொடுத்துருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கஷ்டங்கள் மாறும், நெருக்கங்கள் நீங்கும், துன்பங்கள் விலகும். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார், ஆஸ்வதிப்பார். என்னை மோசேயின் கையில் இருந்த கோலை போல, அந்த சாரிபாத் விதை வீட்டில் இருந்த கொஞ்சம் மாவை போல, அந்த கடன் பெற்ற ஊழியக்காரனுடைய மனைவி கையில் இருந்த அந்த கொஞ்சம் ஒரு கூட எண்ணெயை போல, அந்த சிறுவன் கையில் இருந்த 5 அப்பம் 2 மீனை போல, நம்மை கொண்டே தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. எங்களிடம் இருப்பதை கொண்டு எங்களை ஆஸ்வதிக்க போகிறீங்க ஆண்டவரே. அதற்கு ஸ்தோத்திரம். இறைவார்த்தை கேட்ட எல்லாரும் ஆஸ்வதிங்க. நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.